சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர், சோ இப்ப துக்கம் மாதிரி சில விஷயங்கள் தெரிந்தாலும் உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு பைபிள்ல சொன்ன நேரம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இல்ல, இந்தியாவுல நிறைய பிரச்சனைகள், பாலியல் குற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது இந்தியாவுக்கு வரும் 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 ஸ்லைட்டா உணர்ந்தாங்கன்னா இப்ப டைரக்டா டெல்லியிலே வந்துருச்சு. இந்தியாவுடைய மைய பகுதியிலே வந்துடுச்சு. கேபிட்டல் தலைநகரம் வேற. ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடிதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெரிசல்ல அந்த பிரயாகராஜ் கும்பமேளாவுக்கு போறதுக்கான அந்த ட்ரெயினுக்கு பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்து அந்த கூட்ட நெரிசல்ல 18 பேர் இறந்து நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வருது, நிலநடுக்கம் வருது. சோ இது ஒரு பயங்கரமான அடிவாரத்துலதான் நடந்துகிட்டு இருந்தது, இப்ப டெல்லிக்கே வந்துருச்சு. கரெக்ட். சுத்தி நடந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த துருக்கி, சிரியா இந்த மாதிரி இடங்கள் நடந்தது. இப்ப இங்கேயே வந்துருச்சு. ஆனால் இது வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வந்துடுச்சா அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்தது எங்க வேணாலும் வரும். சோ அப்ப இந்தியாவுல வந்து அந்த டெல்லி வந்து இப்ப தலைநகரம். ஆனால் அது அது ஆரம்பத்தில் அழிந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த இடம்தான் சொர்க்கமாக மாறப்போகுது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றி கடவுள் சொல்லும்போது இந்த பூமி சொர்க்கமாக முதல் 2500 வருடம் டெல்லியில தான் இருந்ததுன்ற. சோ அங்கேயும் அதுதான் உங்களுக்கு தலைநகரம், இங்கேயும் அதுதான் தலைநகரம். சோ ஏற்கனவே அது பொல்யூஷனுக்கு பேர் போனதா இருக்குது. எல்லாத்துலயுமே டெல்லி வந்து பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப ஆட்சி கூட மாறி இருக்குது, பிஜேபி ஆட்சி வந்து இருக்குது. சோ பிஜேபி ஆட்சி வந்த உடனே அங்க இது நடக்குது. சோ தமிழ்நாட்டிலயும் பிஜேபி ஆட்சி வந்தா இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். இங்க மட்டும்தான் வரல அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ உலகம் அழியணும் அப்படின்னா மேபி அது கூட ஒரு சிம்டமா எடுத்துக்கலாம். ஏன்னா நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. கடைசி நேர பிரதமர் மோடிஜியா தான் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. மோடி தான் கன்ஃபார்மா, மோடி தான் கடைசி பிரதமர். இப்ப நடந்ததுதான் கடைசி மகா கும்பமேளா. அதனாலதான் இவ்வளோ கூட்டம். இறந்தும் கூட்டம் குறையிலையே இல்லையா? அன்னைக்கு இறந்தும் குறையல, அதுக்கப்புறமும் குறையல. 52 கோடி பேர் இது வரைக்கும் அங்க மூழ்கி அழிச்சிருக்கிறாங்க. சோ அது கூட்டம் குறையில, மக்கள் அந்த அளவுக்கு துக்கத்துல இருக்கிறாங்க. அதனால எப்படியா ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கணும்ட்டு போறாங்க, எங்க வேணாலும் போக தயாரா இருக்கிறாங்க இப்ப. சோ அந்த டெல்லியில வந்து சொர்க்கமாக இருந்தது 2500 வருடம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் அந்த டெல்லி மட்டும்தான் இருக்குமே உலகத்திலே. பாரதம் சொல்றதே அந்த டெல்லி தான். சின்னதா ஒரு சின்னதுன்னா இப்ப என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய இந்தியா கிடையாது இல்லையா? சோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கதான், அதாவது அங்க கடற்கரையே இருக்காதுன்ற, நதிக்கரையில தான் ராஜ்யம் இருக்கும்ன்ற. அந்த விநாசம் நடக்கும்போது அவ்வளவும் கடலுக்குள்ள மூழ்கிடும். அப்ப கொஞ்சம் தான் கங்கை கரையோரம் இருக்கும், யமுனை கங்கை கரையோரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் யமுனை கங்கை சந்திக்கிற இடம் தான் இந்த மகா கும்பமேளாவும் நடக்குது. சோ எல்லாமே ஒரு சமசூப்பரா நடக்குது. என்னன்னா அந்த ஞானக்கடல்ன்றது கடவுள் தான். எல்லா நதியுமே கடல்ல இருக்கிற நீர்னால கவரப்பட்டு மேகம் மழை பொழிந்துதான் எல்லா நதியும் உருவாகுது. சோ அப்ப அதே மாதிரி பூமிக்கு அடியில வர்ற தண்ணியும் கடல்ல இருந்து வர்றதுதான், மழையாக பொழிந்து வருது, அவ்வளவுதான். அப்படி இன்னைக்கு பல மதங்கள் இருக்கலாம், ஆனா இந்த மதங்கள்ல நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். எல்லா மதங்களுமே, இப்ப நம்ம குறிப்பா இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் மதத்தை பற்றி அதிகமா பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒற்றுமை இருக்குது மூணுத்திலையும் அப்படிங்கிறது. சோ அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல எங்க மதம் தனி, அது எதுக்கு இதோட குப்பையோட எதுக்கு கம்பேர் பண்றீங்க? ஒவ்வொரு மதத்தினரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மத்தவங்க இதை பத்தி. ஆனா விஷயம் என்னன்னா, சோ இந்து மதத்துல குறிப்பாக வந்து மரம் கல்ப விருட்சம்னு ஃபேமஸ். கோயில்ல போய் சுத்திட்டு வருவாங்க ஆலமரத்தை, கல்ப விருட்சம்ட்டு. கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்துமஸ் ட்ரீன் ஒரு கோயிலையும் இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. முஸ்லிம் மதத்துல அப்படி இருக்குதான்னு தெரியல. சோ அந்த மரம் உண்மையில் மனித சிருஷ்டி மரம். இந்த மரத்துடைய விதையாக கடவுள் இருக்கிறது. ஒரு விதையில இருந்துதான் ஃபர்ஸ்ட் வேறுதான் வரும்.
இல்லையா? விதையுடைய சத்துல இருந்துதான் அந்த வேறு முதல்ல முளைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 2 இலையும் வரும். அந்த 2 இலையெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த விதை இருக்கும். புளியங்கொட்டையில பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த விதை இருக்கும். விதையில இருக்கிற சத்தை வச்சுதான் வரும். அதுக்கப்புறம் அந்த வேறு எடுக்கிறத வச்ச ஆதாரத்துலதான் மற்றது எல்லாமே வரும். அப்படித்தான் இறைவன் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் அப்படிங்கிற விஷயத்த கடைசின்னு ஒரு வருடம் கொடுக்கிறார். அதுக்காகவே ஒரு வயோதிகர் உடல்ல வர்றார். அது வரைக்கும் அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்க நட்சத்திரம் மாதிரி இருக்க ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கதான் இருக்கும். ஆத்மானா உயிர், அது குடும்பத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கிறதான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அவர் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். என்னன்னா, இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகம் ஆயிடுச்சு. காரணம், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க. ஆத்மான்ற உணர்வுலே இருந்து, ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்றது ஆத்மான்ற உணர்வு இருந்தது. அப்ப ஆத்மாவில கவனம் இருக்கும்போது ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அப்ப ஆத்மாதான் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடலுக்கு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டீங்க. உயிரோட்டமா இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது வெறும் ஜடம். அதனால எவ்வளவு அழகிய உடல் இருந்தாலும் அங்க மயக்கம் இருக்காது. உலகத்திலயும் மயக்கம் இருக்காது. ஏன்னா ஆத்மா தனக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம். அது உள்ளுக்குள்ளேயே கிடைக்கும். அதனால வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா. அது ராஜ்யம் வேற. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். ராஜ குடும்பத்துல பிறக்கிறவங்க தான் அடுத்தடுத்த நாராயணனா ஆவாங்க. 8 நாராயணன், அதே மாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க. அந்த 8 நாராயணனுடைய மனைவி தான் அஷ்டலட்சுமிகள். சோ அப்ப ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க தான் ராஜாவா பிறப்பாங்க. சோ இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அது என்ன ஒருத்தருடைய குடும்பமே ஆட்சி செய்யுது, இது என்ன மன்னர் ஆட்சியா, மக்கள் ஆட்சியா அப்படிங்கிறாங்களே. அப்ப இருக்கிறது என்னமோ ஒரு 5 வருஷம் தான் ஆச்சு. அடுத்து மறுபடியும் எலெக்ஷன்ல போய் தான் வராங்க. எலெக்ஷன்ல போய் வந்தாலும் இவங்களால தாங்கிக்க முடியல ஒரே குடும்பம் ஆண்டா. அங்க எலெக்ஷன் எல்லாம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணமே யாருக்கும் வராது. அது என்ன இவனே ஆள்றதுன்னு தோணாது. சோ அப்படி இருக்கும். ஆனா அதுக்காக யாரும் ராஜா நான் ராஜா அப்படின்ட்டு மற்றவர்களை டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அன்பாதான் இருப்பாங்க. இவர்களும் அன்பாதான் இருப்பாங்க. அப்பா அம்மா மாதிரி நினைப்பாங்க. சோ அப்படிப்பட்ட உலகமாக இருந்தது பாரத பூமி, டெல்லி, சொர்க்கம். இப்ப புது டில்லின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, ஒரு காரை நீங்க வாங்கினீங்கன்னா வாங்கினப்ப புது காருன்னு சொல்லலாம். 20 வருஷம் கழிச்சு புது காருன்னு சொல்லுவீங்களா? அப்ப சொர்க்கம் புத்தம் புதியதாக கடவுள் படைக்கும் போது அது புது டில்லின்னா ஓகே. 5000 வருஷம் கழிச்சு அதை புது டில்லின்னு பேர் வைக்கிறீங்க. பழசாகும் போது எப்படி அது புது டில்லி ஆகும்? என்னதான் நீங்க காரு பெயிண்ட் எல்லாம் அடிச்சாலும் அது பழைய காரு தானே, இல்லையா? ஆனா இப்ப இனிதான் புது டில்லியா இருக்கிறதே அதுதான் இப்ப பழசான மாதிரி இருக்கு இந்தியா. முதல் பாருங்க, முதல்ல அது இத்து போன நிலையை அதான் அடையுது. உலகத்திலே அதிக பொல்யூட்டட் கண்ட்ரியா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிட்டி, பொல்யூட்டட் சிட்டி டெல்லி. எதிர வர்றவங்க தெரியாதான் அந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆகுங்க. புதுப்பிக்கிறாரு கடவுள். சோ இப்ப அந்த புதுப்பிக்கிறதுக்கு நடக்கிற நிகழ்வுக்கு பேர் தான் நம்ம உலக அழிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்றதுதான் கீதை ஞானம். அந்த உலக அழிவு தான் அங்க உலக யுத்தமாக அங்க காட்டுறாங்க, மகாபாரத யுத்தம். அங்க பயப்படும் போதுதான் நீ அழிவற்றவன் அர்ஜுனா, அதுதான் அங்க ஞானமே. ஆத்மா நீன்றதான் ஞானம். அது அந்த ஸ்தூல சண்டை கிடையாது. நிலையானது ஆத்மா, உடம்பு அழியக்கூடியது. அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆத்மாவை யாராலையும் எதுவும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் கீதையோட சாரமாவே இருக்கு. கண்டிப்பா. இப்ப இறைவன் வர்றதே கடைசியில தான் வர்றாரு. ஏன்னா அவர் வருவது சொர்க்கத்தை உருவாக்க. இப்ப சொர்க்கத்திற்கான ஞானத்தை சொர்க்கம் உருவாறதுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும். சோ அதனால இதுவரைக்கும் கடவுள் வரல, மதங்கள் எல்லாம் மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. இப்ப கடைசியில ஆனா அந்த மனிதர்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்ப கடைசியில இறைவன் கிட்ட ஞானத்தை எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஞானம் எல்லாருமே எடுத்துருவாங்க, ஒருத்தர் விடாம. ஆனா ஃபர்ஸ்டே எடுக்கிறவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஞானத்துடைய சாரமே மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவர் ஆத்மான்னு தான் பார்க்கணும் தவிர உடலின் பக்கமே உங்க கவனம் போகக்கூடாது. உடலை பார்த்து தான் அனைத்தையும் இழந்தீங்க நரகத்துல. சொர்க்கத்தில் ஆத்மா மேல கவனம் இருந்ததுனால எதுவுமே இழக்காம இருந்தீங்க. இப்ப மீண்டும் ஆத்மான்னு பாக்குற பிராக்டிஸ் பண்ணணும். அந்த எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க முன்னாடி வந்துருவாங்க சொர்க்கத்துல. மீண்டும் அந்த இதை அடைஞ்சிடுவீங்கன்ற. சோ ஆரம்பத்துல பிறகு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அறகுறையா இருந்தீங்கன்னா பாதியில தான் வருவீங்கன்னு அர்த்தம். சோ அப்ப பாதி தான் அடைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற சொத்து.
ஆனா இன்னைக்கு மனிதர்கள் எதை பார்த்தாலும் வந்து கடவுள் எனக்கு இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, துக்கம் கொடுத்தாலும் அவரே கொடுத்தாருன்னு சொல்றோம். கடவுள் வந்து இங்க இருக்கிற எதையுமே அவர் கொடுக்கல. அவர் சுகம் மட்டுமே நிரம்பிய உலகத்தை கொடுத்தார். அதை அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு ஆரோக்கியமான அழகான உடலை கொடுத்தார். சின்ன தலைவலி இருக்காது, சின்ன குறை இருக்காது உடம்புல. ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து உடல்ல கண்டிப்பா குறை இருக்கும். பிறக்கும் போதே ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குறைகளற்ற உலகம். அங்க பஞ்ச தத்துவம் சதோ பிரதானமா இருக்கும். இதே டில்லி இன்னைக்கு ஆட்டம் காண்ற இதே டில்லி அங்க அவ்வளவு சதோ பிரதானம் இருக்கும். இதோட சரி, இனி வந்து இப்ப உலக அழிவு வந்துடும். ஏன்னா 1936 இருந்தே இறைவன் ஞானத்தை கொடுக்கிறாரு. சோ 100 வருஷம் தான் சராசரி. அதுக்கப்புறம் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகலாம், அல்லது அதுக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஆகிறத பாக்குறோம். சோ எந்த இடத்துல முதல்ல சொர்க்கம் உருவாகணுமோ, நம்ம வந்து நிறைய வீடியோல சொல்லுவோம், அது தனியாக பிரிக்கப்படும். அப்ப அது தனியாக பிரிக்கப்பட்டப்புறம் அது குட்டி குட்டி தீவா அங்கங்க நிறைய இருக்கும். சோ அதற்கு என்னென்னலாம் இயற்கை சீற்றம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துடும். அது இல்லாம இயற்கை கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே, எதுவுமே இருக்காது. அப்ப இதுவரைக்கும் நாம செய்த பாவங்கள் உடல்ன்ற உணர்வுனால காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தின் வசமாகிறோம். சொர்க்கத்துல அது இருக்கவே இருக்காது. உடல்ன்ற உணர்வு இல்லாதனால காம கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்ப கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் கிடையாது. அதனாலதான் அவங்களை நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். கிருஷ்ணர் ஆத்மாவோட வலிமை அந்த அளவுக்கு நினைச்சா நடக்கும். கிருஷ்ணரை ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறாங்கன்னா சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை, காமம் இல்லாமல் பிறந்த முதல் குழந்தை அவர். அவர்தான் முதலாக அவருடைய மகிமையை தூக்கி இயேசுக்கு போட்டாங்க. பேரே ஒன்னா வருது பாருங்க, கிருஷ்ணர் அப்படின்ட்டு. சோ காமம் இல்லாம பிறந்தவர் கிருஷ்ணர் தான் உண்மையிலே. சொர்க்கத்துல உள்ள எல்லாரும் தான், ஆனா முதல்ல பிறந்த குழந்தை அவருதான். சோ அப்படி ஒரு மகிமை. ஆனா அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா இப்ப எப்படி இருக்குதோ, டெல்லி எப்படி இன்னைக்கு மோசமாயிடுச்சோ அதே மாதிரி கிருஷ்ணருடைய ஆத்மாவும் கலியுகத்தின் இறுதியில் மோசமா இருக்கும் பொழுதுதான் இறைவன் அவர் உடம்புலதான் வர. அந்த கிருஷ்ணர் ஆத்மாவுடைய கடைசி ஜென்மத்துல அவரே தன்னை யாருன்றத மறந்து இருக்கும்போது அவர் உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஆரம்பத்தில் கிருஷ்ணரா இருந்தவர் தான் கடைசியில் பிரம்மாவாகிறார். அதனால்தான் நாராயணன் படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புல தாமரை கொடி இருக்கும், அது மேல பிரம்மா இருக்கிறதா காட்டுவாங்க. ஆத்மாவுடைய கடைசி நேரத்தில் பிரம்மா வருகிறார். அதாவது தொப்புள் கொடி உறவு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. உறவுதான். ஆமா, ஒரு ஜென்மம். சோ அதை யாருமே அதுக்கெல்லாம் விளக்கமே கொடுக்கறது இல்ல பாருங்க, இல்லையா? அதை விட்டுட்டு இதை ஏதோ சொல்றாங்க, பட் எதுலயுமே இந்த விளக்கமே கொடுக்கறது கிடையாது. சோ இப்ப இறைவன் தான் இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்றாரு. சோ இப்ப உண்மையிலே நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய உலகம் அழியும் தான், உலகம் ஃபுல்லா துக்கம் ஐயோ ஐயோன்னு அலறதான் செய்வாங்க. ஆனா அதே நேரத்தில் ஆனந்தத்தின் உச்சத்தில் நீங்க நடனம் ஆட போறீங்க. அதனாலதான் நடராஜர் வந்து உலக அழிவின் போது ஆடுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அதுவும் ஆனந்த தாண்டவம். இவங்க வந்து ருத்ர தாண்டவம்னா கோப தாண்டவம்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, அது காளி வேணா அப்படி ஆடலாம். சிவன் ஆனந்த நடனம் தான் ஆடுறாரு. தன்னுடைய மனைவி பார்வதிய தோல்ல போட்டுட்டு ஆனந்த நடனம் ஆடுறாரு. அந்த சதி இறந்த பிறகு தோல்ல போட்டு ஆடுறதா காட்டுறாங்க. இங்க இறக்குறதுன்றது உடலுக்கு தானே மரணம், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அப்ப அங்க இறக்குறதாக காட்டப்படுறது வந்து மரணத்தை குறிக்கிறது இல்ல, உடல்ன்ற உணர்வை மறக்கிறது. அதுதான் அந்த உடலை வந்து அவங்க எரிச்சிட்டாங்க, அந்த யாகத்துல விழுந்து எரிச்சிட்டாங்க. அப்ப அதை தோல்ல போட்டுட்டு அவர் ஆடினாரு. சோ அப்ப ஸ்வதர்ஷன சக்கரத்தை வச்சு விஷ்ணு அந்த உடலை கட் பண்ணிட்டே இருக்கு. அந்த விழுந்த இடம் எல்லாம் சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா இதே ஞானத்தை எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அந்த சேவை எங்கெல்லாம் அதிகமா நடக்குதோ அதெல்லாம் சக்தி பீடம், மகா கும்ப மேளா நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப அதே டெல்லி அது மாறுறதை நாம பார்த்துட்டோம். அது மாறுறதுக்கு பெரிய நேரம் எடுக்காது. கடவுளுக்கெல்லாம் அப்படி ஒரு செகண்ட் தான். ஆனா நம்ம மாறுறதுக்கு தான் டைம் எடுக்குது. கடவுள் சொல்றாரு ஒரு செகண்டுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? என்ன ரெடி ஆகணும்? ஆத்ம உணர்வுல இருக்கணும். அது முடியலையே. அப்பதான் கடவுள் சொல்றாரு முடியாது, ஏன்னா உங்களுக்கு சக்தி இல்ல. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு அந்த சக்தியில எப்பவுமே நிரம்பி இறைவனை நினைச்சுக்கிட்டே இருங்க. சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை என்ற அளவுக்கு உங்களுடைய நினைவு இறைவனோடவே 24 மணி நேரம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அப்படி நீங்க இணைந்த ரூபமாக இருக்கும் பொழுது உங்கள் துக்கம் சுகமாக மாறும். துக்கம் நிரம்பிய நிகழ்வு உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ஏன்னா
உலகம் அழியலாம், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கண்ணு முன்னாடி இறக்கலாம். ஆனா உங்களுடைய புத்தி முழுக்க முழுக்க எனக்கு உடல் இருக்கிறதே மறந்துட்டேன், வெறும் ஆத்மாவாயிட்டேன். அப்ப பிறரையும் ஆத்மா தான் பார்க்க போறேன். இப்ப எல்லோருக்கும் சந்தோஷம் இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துல இருந்து தப்பிக்கிறது தானே. அப்ப இறந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க. எல்லாருமே முக்தி அடைய போறோம். அங்க போறோம்னு நினைக்கும் போது அங்க போயிடுவோம். ஈஸியா போயிடும். அவ்வளவு கஷ்டம் தெரியாது நமக்கு. அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கல அப்படின்னு வேணா நீங்க கவலைப்படலாமே தவிர இறந்துட்டான்னு கவலைப்பட மாட்டீங்க. ஞானத்தை கொடுத்தாச்சு, அவர் முயற்சி பண்ணா அதற்கேற்ப அங்க போறாரோ இல்ல எங்க போறாரோ, இந்த உடம்பு விட்டு போயிட்டாங்க, நமக்கு இனிமேல் கணக்கு கிடையாது. இப்ப என்னுடைய நினைவு இறைவனோட மட்டும் இருக்கும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும் அந்த உலக அழிவு பார்க்கும்போதுன்னா, சொர்க்கத்துடைய கதவு திறக்குது. ஹீரோ வரும்போது அப்படியே பட்டாசு வெடிச்சுட்டு அப்படி பேக்ரவுண்ட்ல வருவாரு. அந்த மாதிரி தியேட்டர்ல கூட பட்டாசு எல்லாம் வைப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம். சோ அந்த மாதிரி உலகழிவு வந்து அப்படித்தான். சொர்க்கவாசலின் திறப்பே உலகழிவின் மூலமா தான் நடக்குது. சோ அந்த ஆனந்தத்தில் நீங்க இருக்கணும். அப்ப அதை வந்து அதற்கு நான் தயாராகிறேன். எப்படி மகாவிஷ்ணு அலங்காரத்தோட இருக்கிறேன். சுவதர்ஷ்ண சக்கரம் ஒரு கையில, சங்கு ஒரு கையில, தாமரை ஒரு கையில, கதாயுதம் ஒரு கையில. சோ இது எல்லாமே வந்து ஞானத்தின் விஷயங்கள். அந்த சக்கரம்ன்றதுதான் இந்த சக்கரம், 5000 வருட காலச்சக்கரம். இதை புத்தியில சுத்தணும். நான் தான் தேவதையாக இருந்தேன் அல்லது நாராயணனாக இருந்தேன், ஏன்னா அது ஆகிறதுதான் லட்சியம். நம்பர் 1 பதவி. மீண்டும் நான் அப்படி ஆகணும் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்துகிட்டே உருவாகணுமே. 33 கோடி தேவர்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம அதுல யாராவது இருந்துட்டு போலாம். அது கண்டிப்பா வந்துரும். ஞானம் கேட்டாலே ஈஸியா வந்துரும் சொர்க்கத்துக்கு. அது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் நிச்சய புத்தியோட நீங்க கேட்டுட்டாலே வந்துருவீங்க. ஆனால் அது எங்கன்னா சொர்க்கத்தின் இறுதியில. அதுக்கப்புறம் நீங்க எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்துல வர்ற அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் எல்லாம் இங்க நடக்கும். இது எதுவுமே உங்க மனதின் அமைதியை கொஞ்சம் கூட கெடுக்காம இருந்தா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 2 பேருக்கு நீங்க வித்தியாசத்தை பார்க்கலாம், ராமருக்கும் கிருஷ்ணருக்கும். ராமர் மனைவி போனா அழுவுறாரு. ஆனா ராதைய கிருஷ்ணர் லவ் பண்றாங்க. சோ இவர் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போன பிறகு ராதையுடைய நினைவே அவருக்கு வரல. அவருக்கு எல்லாமே ஆனந்தமா தான் இருக்கு. கிருஷ்ணர்னாலே சிரிச்ச முகம்தான் இல்லையா? சோ அதுதான் வித்தியாசம். ஏன்னா ராமர் ராஜ்யம் வந்து திரேதாயுகம், கிருஷ்ணருடைய ராஜ்யம் சத்தியுகம். ஆனா வேதங்களை தவறுதலாக துவாபரயுகம் போட்டிருக்க. நாராயணன் என்ன தப்பு பண்ணாரு, நரகத்துல வந்து பிறக்கிறதுக்கு. அந்த துவாபரயுகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அவங்க எழுதின கதைகள், காவியங்கள் எல்லாமே அவங்க எழுதினதுதான். ஞான திருஷ்டியில அப்ப நடந்தது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் இருக்கும். அந்த பேரை வச்சுட்டு இப்ப நடக்கிற சம்பவங்களை வச்சுட்டு அவங்க காவியமா எழுதிட்டாங்க, கதையா எழுதிட்டாங்க. மாரல் ஸ்டோரி. நாராயணனுடைய ஆத்மா வரும் நரகத்துக்கு, ஆனா நாராயணனா வரமாட்டார். ஏன்னா எல்லா ஆத்மா மறுஜாம எடுத்துதான் ஆகணும், நாராயணன் உட்பட. இதுல விலகி இருக்கிறது கடவுள் சிவபெருமான் மட்டுமே. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் கடைசின்னு ஒரு வருடம் வர்றாரு. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அதுதான் இந்த கிருஷ்ணருடைய ஆத்மா ஞானத்தை கொடுக்கிறார். சோ இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனின் நினைவுல இருந்து அந்த காமம், கோபம், பற்று, பேராசங்கரத்தை எந்த அளவுக்கு என்னால வெல்ல முடியுது, மனதுல கூட டிஸ்டர்ப் ஆகாம இருக்குதா, எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கே நடந்தாலும். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து நம்ம மதத்துக்காரனுக்கு வேற நாட்டுல நடந்தாலும் இங்க பதறோம். அது எப்படா பண்ணலாம், தமிழ் பேசுறவனா அங்க அடிச்சான்னா இங்க துடிக்கிறோம். அப்படி இருந்தா சொர்க்கத்துக்கு வர முடியாது. அது நரகத்தின் குணம். சொர்க்கத்தின் குணம் என்ன? இயேசு சொல்லுவார், உன் தோல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். அத ராமரும் பண்ற. ராஜ்யத்தை கேட்கும் போது பண்ணிடுறாரு. ஆனா மனைவின்னு வரும்போது பதறாரு. சோ அப்படி நீங்க பதறிட்டீங்கன்னா சத்தியுகத்துக்கு வராம திரேதாயுகத்துக்கு வந்துருவீங்க. அதுவும் சொர்க்கம் தான். பட் ஆரம்பத்துல இருக்கிறது தானே தூய்மை, அந்த புத்தம் புதிய உலகம். அதுலதானே சுகம் அதிகமா இருக்கும். போக போக என்ன ஆகும், சுகம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். துக்கம் வராது, ஆனா சுகம் குறையும். அந்த சுகம் நிரம்பிய உலகத்துக்கு நாம போகணும். அதற்கான மேலான சந்திப்பு திருவிழா, கும்பமேளா அப்படின்ட்டு நதி சந்திக்கிற இடத்துல போறாங்க. இப்ப இறைவனே சந்திக்க வந்திருக்கிறார். நீங்க இப்ப எந்த மூலையில வேணாலும் இருங்க, டெல்லி தான் சொர்க்கமாகும்னு சொன்னாரு. டெல்லியில இப்ப இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லல இல்லையா? நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஆப்பிரிக்கால இருக்கலாம், எந்த நாட்டுல வேணாலும் இருக்கலாம், இலங்கை, தமிழ்நாடு, எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா சொர்க்கத்துக்கு நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னா அங்க வந்து பிறந்துருவீங்க. இப்ப அங்க கிளீனிங் ப்ராசஸ் நடக்கிறத நம்ம பார்க்கணும்.
இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகம் முழுவதுமே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே அதிகாலையில தான் வருது. அதுதான் ஆச்சரியமான விஷயம் இல்லையா? குறிப்பா அந்த 2 to 5 அமிர்த வேலைன்ட்டு நம்ம இறைவனை நினைப்போம் பிரம்மகுமாரிகள். சோ அந்த நேரத்துலதான் இது நடக்கவும் செய்யுது. அந்த யோக பலத்திற்கும் இதுக்கும் கூட சம்பந்தம் இருக்குது. ஏன்னா நினைப்பதே உலகத்தை தூய்மையாக்கி சொர்க்கமாக்குறதுக்கு தான். அப்ப அந்த கிளீனிங் ப்ராசஸும் அங்க நடக்குது. ஒரு கல்பமும் இதேதான் நடந்திருக்கணும். ஒவ்வொரு 5000 வருஷம் முடியும் போது இதேதான் நடந்து புதிய பூமி ஆரம்பிக்கும் போது நம்ம சொர்க்கத்துல பிறக்க போறோம், சொர்க்கவாசியா பிறக்க போறோம். அதனால அதை நினைச்சு விநாசத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கண்டிப்பா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராஜயோகம்ன்றது ஹடயோகம் கிடையாது. இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட அத்தனையும் ஹடயோகமே. பிரம்மகுமாரிகள் கத்துக் கொடுக்கிற யோகம் மட்டும்தான் ராஜயோகம். மத்த எல்லாமே ஏன்னா இது சொர்க்கத்தில் ராஜா ஆகிறதுக்கான யோகம். மற்றவர்கள் அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. கை காலம் அடக்கிறதெல்லாம் ஹடயோகம். அதுல நன்மை இருக்கலாம், இல்லாம போலாம். உடம்புக்கு ஆரோக்கியம் பண்றது, உடம்பு சம்பந்தப்பட்டது அதெல்லாமே. ராஜயோகம் மட்டும்தான் ஆத்மா சம்பந்தப்பட்டது. இதுதான் உண்மையான ஆன்மீகம். சோ அப்ப இறைவனை நீங்க எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு ஆத்மா தூய்மையாகும். 2500 வருஷம் உடல்ன்ற உணர்வுல நிறைய பாவம் செஞ்சுட்டோம். இப்ப இத்தனை பாவத்தையும் சும்மா 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணா அழிக்க முடியாது. 24 மணி நேரம் இதே சிந்தனையில இருக்கணும். சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக என்னுடைய அப்பா வந்திருக்கிறாரு. ஸ்கூல்ல எப்படி ஹாஸ்டல்ல இருக்கிற பையனை அழைச்சிட்டு போறதுக்கு அப்பா வந்தா சந்தோஷம் இருக்கும் இல்லையா? கடைசி எக்ஸாம் எழுதுனா கூட அவனுடைய போதை ஃபுல்லா நான் இதை முடிச்சுட்டு அப்பா கூட போறேன் இதே போதையே இருக்கும். அந்த போதை உங்களுக்கு இருக்கணும்ன்ற உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவோம். அதுக்குதான் பரந்தாமத்துல இறைவனை நினைக்கணும். உட்கார்ந்துதான் தியானம் பண்ணணும் இல்ல. நம்ம வேலை செஞ்சுட்டு நடக்கும்போது போகும்போது வரும்போது எப்ப வேணா நினைக்கலாம். 24 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தா மத்த வேலை யார் பாக்குறது இல்லையா? லவ் பண்ற மாதிரி லவ் பண்றாங்கன்னா உட்கார்ந்துட்டு என் காதலனை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தானா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சிந்தனையில இருக்கணும். கரெக்ட். அதுக்கு நான் உடல்ன்றத மறந்துட்டாலே, இப்ப உடம்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆண் நினைச்சீங்கன்னா இருக்குல்ல அழகான பொண்ணு, உங்க தொடர்புல வரவங்கள அழகான பொண்ணு நீங்க நினைப்பீங்க. ஆனால் ஆத்மா நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களா, இருக்கிறதுலே அழகான ஆத்மா பரமாத்மா மட்டும்தான். அதனால அவரை தான் நினைப்போம். அவரை யார் வேணாலும் நினைக்கலாம். சோ அத்தனை பேருக்கும் அவர் தான் கணவன். அத்தனை ஆத்மாக்களும் மனைவிகள் தான். சோ இப்ப நாம அத்தனை பேரும் ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளை கணவனாக நினைக்கிறது தான். அங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒவ்வொரு கோபியரோடும் கிருஷ்ணர் ஒரே நேரத்துல டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு கிருஷ்ணருக்கு மகிமை போட்டாங்க. அது எல்லாமே இப்ப சிவனை நாம நினைக்கிறது. ஒரு ஆண் அதாவது உடல் கொண்ட ஆண் நிறைய பெண்களோட தொடர்புல இருக்கிறது தவறான விஷயம் இல்லையா? அது கள்ள தொடர்பு. ஒரு பொண்ணோட மனைவி இல்லாம இன்னும் ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்தாலே அது அசிங்கமா பேசுறோம்னா அப்ப கிருஷ்ணர் அத்தனை பெண்கள் பின்னாடி சுத்தி இருப்பாரான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? கிடையாது. அப்ப நாம இறைவனை நினைக்கிறோம், சிவனை நினைக்கிறது. உடலுக்கு கிடையாது. உடல் நினைச்சாதான் அது அசிங்கம். சிவனை நினைத்து ஆத்மா டான்ஸ் ஆடுது ஆனந்தத்துல, உடம்புல ஆடுறது கிடையாது இது. சோ அப்படி ஆடும் பொழுது அந்த உலக அழிவின் பொழுது கூட உங்களுக்கு அது துக்கமாக அனுபவம் ஆகாது. அதே மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி எந்த காரியம் செய்தாலும் இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்க போறோம். காய்கறி வைப்பீங்க, சாப்பிடுங்க, ஆபீஸ்க்கு போங்க, குளிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நினைவு மட்டும் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா டாய்லெட் போகும்போது கூட நினைக்கலாம். இது ஒன்றும் ஹடயோகம் கிடையாது. ஆக்சுவலா டாய்லெட் போகும்போது இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதோடைய அடையாளம் தான் ஐயப்பனே. ஏன்னா அந்த பொசிஷன்ல டாய்லெட் போறதுக்கு மட்டும்தான் உட்கார போறாங்க இல்லையா? அந்த நேரமும் வீணாக்காமல் அவர் இறைவனை நினைக்கிறாருன்னு அர்த்தம் அது. சோ அப்படி 24 மணி நேரம் இறைவனுடைய நினைவுல இருக்கிறவங்க தான் சொர்க்கத்திற்கு வர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 2 மணிக்கு எழுந்துட்டாங்க அப்படின்னா இப்ப பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. இது வரைக்கும் பாதிப்பு தெரியல. எதுவும் பில்டிங்லாம் விழலன்னு நினைக்கிறேன். கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்குது, இதெல்லாம் இருக்கு. பட் பில்டிங் விழலன்னு நினைக்கிறேன். பட் போலீஸ் நியூஸ் கொடுத்துருக்கு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அதுவும் நடக்கும். சப்போஸ் நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைட் ஆட்டம் காணும் போதே நீங்க வெளில வந்துடும். நீங்க மட்டும் இறைவன் நினைவுல அப்படியே பொறுமையா வரலாம். நீங்க வந்த பிறகுதான் அது விழும், அதுல டவுட்டே கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம். கடவுள் அதிகாலையில எழுந்திரிங்கன்னு சொல்றது. அலட்சியமா இருந்தா கட்சியில் நாம தான் மாட்டிக்கோம். ஏன்னா ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ்
அவர் அறியாம சில வார்த்தைகள் உண்மையாக வந்துருது, தெரியாம வந்துருது. அப்படி ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, தூங்கிக்கிட்டே இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க, இல்ல விழிப்புணர்வோட இறக்கணும் அப்படிங்கிற. ஆனா அவர் சொன்ன அர்த்தம் வேற. அந்த எப்படி இறக்குறாங்கன்றத அவர் பாத்துக்கிட்டு இருக்கிறாராம். அதான் விழிப்புணர்வு அவங்க பாஷையில. இங்க என்ன விழிப்புணர்வுனா, நான் ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறது தான் விழிப்புணர்வு. ஆன்மீக விழிப்புணர்வு தானே சொல்றாங்களே. அப்ப ஆத்மான்ற உணர்வுலயே இருக்கிறது. ஆத்மானா இன்னொரு உடம்பு எடுக்க போறான். என்ன உடம்பு? நாராயணன். இப்ப ரொம்ப ரொம்ப பிச்சைக்காரன் அனைத்தையும் இழந்துட்டான். ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான உடம்பு கிடைக்குதுன்னா அது எவ்வளவு ஆனந்தமான விஷயம். ஆனா சப்போஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த முரளி படிச்சுட்டு தான் தூங்கணும்ன்றதெல்லாம் அதுக்குதான். ஒருவேளை அப்படி நினைவு இருந்தாலும் உடலை விட்டு வந்த உடனே ஆஹா நான் மேல போயிட்டு இருக்கிறேன்றதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இங்க யாரையும் நினைச்சிடக்கூடாது. அந்த முரளி கேட்க அவர் சொல்றது கடவுள் பேசின பேச்சு தானே நம்ம கேட்கிறோம். கேட்க அந்த பாயிண்டே ஞாபகம் வரும்போது அவரோட நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தரை நினைக்கிறோம்னா அவங்க என்னென்ன பேசுனாங்க அதோட சேர்ந்து தானே நம்ம நினைப்போம். அந்த மாதிரி அந்த அதுக்குதான் மெயினா கடவுள் வந்து யார் பேசுறதையும் கேட்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்றாரு. யாரையும் பார்க்காதீங்க, என்ன மட்டும் பாருங்கன்றாரு. ஏன்னா கடைசியில அது நீங்க வேற யாராவது பார்த்து ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருச்சுன்னா, கடைசியில அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் டெஸ்ட் பேப்பர்ன்ற அந்த நொடி என்ன நினைக்கிறியா இல்ல வேற யாரையாவது நினைக்கிறியா? அப்ப அதிகமா யாரை நினைத்தோமோ அவர்களைத்தான் கடைசியிலயும் நினைப்போம். அது கடவுள் சொல்றாரு. ஒரு ஜென்மத்திலயும் கடைசியில நம்ம என்ன நினைவு வந்ததோ அந்த இடத்துலதான் போய் பிறப்போம். அதுக்குதான் நம்ம இந்து மதத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல வயசானவர் இறக்கும் போது மனைவி பக்கத்துல இருக்க கூடாது அப்படிம்பாங்க. அவங்க முகத்தை பார்க்க கூடாது, அவங்க ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா திருப்பி அந்த தொடர்புலயே வந்துட்டு இருப்பாங்க. அந்த கடவுளுமே சொல்லுவாரு. அது பக்தி மார்க்கத்துல இருக்கு. மனைவியை நினைத்து உடலை விடுறான் அப்படின்னா, அதாவது இறக்குறான் அப்படின்னா விபச்சாரியா பிறந்துடுவான்ற, அதாவது காமம் சார்ந்த எண்ணம். சோ இரவில் காமத்தில் ஈடுபடுவது வழக்கமா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா விபச்சாரியா தான் பிறப்பீங்கன்ற. இன்னைக்கு உலகமே அப்படி மாறிட்டு இருக்குது. இந்த விபச்சார விடுதியை அழித்து சிவாலயமாக மாத்துறாரு, அழகிய பூந்தோட்டமாக மாத்துறாரு. அதுக்கு நம்ம மனதை வந்து பூந்தோட்டமா மாத்தணும். அதுக்கு இறைவன் கொடுக்கிற ஞானம் மட்டுமே நம்ம மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கணும். அதோடைய சாரம் ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை அன்பா அப்பான்னு நினைங்க, காதலன் நினைங்க, கணவன் நினைங்க, குழந்தைன்னு நினைங்க. எந்த உறவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த உறவுல நினைங்க. ஏன்னா அந்த பிடித்த உறவு தான் உங்களை ஏமாத்தும். கணவன் மேல ரொம்ப அன்புனா முதல்ல கடவுளை நினைங்க, இல்லாட்டினா கணவன் நினைவு வந்து ஏமாந்து போயிடுவீங்க. குழந்தை நினைவு இருந்துகிட்டே இருக்குதுன்னா இறைவனை குழந்தையா நினைங்க. எல்லா உறவுகளிலையும் அவரையே நினைக்கணுங்கிறதுதான் பக்தி மார்க்கம் வரும்போது நம்ம அந்த ஜென்மம் எடுக்கும்போது மறந்துட்டு எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். கரெக்ட். அதுதான் தப்பா போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் சொல்றாரு, இப்ப இன்னைக்கு முரளியோ நேத்து முரளியிலயோ சொல்லியிருப்பாரு, என் ஒருவனிடம், அதாவது கடவுள் ஒருவனிடம் இருந்தே உங்களுக்கு எல்லா உறவுகளின் இனிமையும் கிடைக்கும் போது எதுக்கு மனிதர்கள் பின்னாடி போய் அலையறீங்க? ஏன்னா அவங்க ஏமாத்ததான் போறாங்க, சுயநலம் மிக்கவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இது கலியுகம். அதுவும் களி முத்தி போய் கடைசி அந்த உறவுகளின் இனிமையை நான் கொடுக்கிறேன். எதுக்கு தேடுறீங்க? அலையிறதுல இருந்து காப்பாத்ததான் கடவுள் வர. மதங்கள் எல்லாம் உங்களை அலையதான் விட்டுச்சு. மெக்காவுக்கு போ, இமயமலைக்கு போ, இங்க போ, அங்க போ. கடவுள் சார் நீ எங்கேயும் போறதில்ல, உன்னை ஆத்மான்னு வந்து என்ன நினைவு பண்ணிக்கிட்டே இல்லையா? உள்நோக்கு முகமாகி ஆத்மா வந்து இறைவனுடைய குணத்தை நிரப்பிக்கிச்சா அதை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டே இரு. மற்ற உலகம் உன்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிச்சுன்னே நினைச்சுக்கோன்ற. உலகம் அழிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். உலகம் அழிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அழிஞ்சிருச்சுன்னே நினைச்சுக்கோ. கணவன் இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இறந்துட்டாருன்னே நினைச்சுக்கோ. அப்பதான் இறைவனோட மட்டுமே புத்தி இருக்கும். ஏன்னா இறந்துட்டா தானாவே இறைவனை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லா உறவும் இறந்துச்சுன்னா கடவுளை நினைக்காம யாரு நினைச்சிட போறாங்க? அப்படி எல்லாம் இழந்துதான் இறைவனை நினைக்க போறீங்களா? அதுவும் நடக்கும். ஆனால் அந்த நேரம் துடிச்சு அடி உதையெல்லாம் வாங்கி நினைக்கிறதுக்கு பதிலாக இப்பவே இறைவனை நினைச்சிட்டீங்க, மனதுனால எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, புத்தினால மட்டும் எந்த உறவும் எனக்கு இல்ல அப்படின்னு இறைவன் நினைவுல இருந்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தம் இருக்கும்ன்ற. இறக்குறது பெரிய விஷயமா இருக்காது. அப்பா இந்த உடலை விட்டு அவங்க போயிட்டாங்க, அந்த ஆனந்தம் தான் இருக்கும். கடவுளை நோக்கி அனுப்புறது தானே முக்கியம். அனுப்பிட்டு தான் நாம போகணும். அதுக்குதான் நமக்கு இந்த ஜென்மமே கொடுத்திருக்கிறார். ஜென்மன்றது இறைவன் ஞானத்தை எடுத்தவுடன் இறைவனுடைய குழந்தையா பிறக்கிறோம். சோ அப்ப இறைவனை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் அதிகாலையில வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இன்னைக்கு எல்லாமே தூங்குறது 2 மணிக்கு 4 மணிக்கு அந்த அளவுக்கு செல் மொபைல நோண்டிட்டு டிவியை நோண்டிட்டு, இப்ப போதை வேற, எங்க பார்த்தாலும் போதை பொருள் அதிகமாயிடுச்சு.
காமம், இந்த மாதிரி விஷயத்திலே மூழ்கி கிடக்குறாங்க மக்கள். அப்ப நைட்டு ஃபுல்லா இந்த புலனின்பத்திலே மூழ்கி கிடக்குற மக்கள் காலைல ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. 10 மணிக்கு எழுந்திரிக்கலாம் சாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் சொர்க்கத்தில் 12 மணிக்கு தூங்கிட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்திரும். 2 மணி நேரம் தூக்கத்துல ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. சும்மா அப்படி கண்ணை மட்டும் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அது சொர்க்கம். அங்கேயே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கத்தை எப்படி அனுபவிக்கிறது? டூருக்கு போய் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லையா? வந்ததை சுத்தி பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறோம். அப்ப அதற்கான ஆரோக்கியத்தையும் நிரப்புறார். இறைவனை நினைச்சு ஆத்மா தூய்மையாக ஆரோக்கியமாகுது. இது நமக்கு இறைவன் ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு வர்றவங்களுக்கு. வராதவங்க அவர்களும் இறைவனை கடைசியில நினைத்தால்தான் மேல போக முடியும். எல்லாருக்கும் கொடுக்கிறோம். எல்லா மதத்திற்கும் பொதுவான ஞானம். ஏன்னா இங்க பாருங்க, இறைவன் விதை அவர்கிட்ட இருந்து ஞானத்தை எடுக்கிறோம். இந்த தண்டு பகுதி 2500 வருஷம் கிளையே இல்ல பாருங்க. ஒரே ராஜ்யம், நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்கும் 2500 வருஷத்துக்கு. நாராயணனா ஒருத்தர் இல்ல, நாராயணன் ராமர் அந்த 2500 வருஷம் தான் பிரிவே இருக்கு. அதுக்கப்புறம் தான் மதங்களே வருது அடுத்த 2500 வருடத்தில். சோ இந்த மனித வழிகள் எல்லாமே மதங்கள், மனித வழிகள் தான் மதங்கள். இப்ப இந்த கடைசி 100 வருடம் ஞானத்தை எடுக்கிறாங்க இல்லையா? ஆரம்பத்திலே எடுத்துட்டோம்னா முயற்சி பண்ணி காமம், கோபம், பற்று பேராசங்கத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு வருவோம். இல்லாட்டினா கூட மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட கடைசியில எடுக்க வருவாங்க. எப்படியாவது கொடுத்துடுவார். அட்லீஸ்ட் பேயா இன்னொருத்தர் உடம்புல வரும்போதாவது கொடுத்துருவோம். சோ அப்படி இறைவனை நினைச்சாதான் அவங்க மேல போக முடியும். ஆனா அந்த மத ஸ்தாபகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் கடைசியில எடுப்பாங்க. அந்த கடைசியில எடுக்கிறவங்க இந்த ஞானத்தை எப்ப கொடுப்பாங்கன்னா அவங்க முயற்சி பண்றதுக்கு டைம் இருக்காது. அப்ப உலகம் அழிஞ்சிடும், மேல போயிடுவாங்க. ஆனா இந்த மதத்தை ஸ்தாபனை பண்றோன்ற அந்த எண்ணத்திலே போனதுனால அந்த மதங்கள் வரும்போது, உதாரணத்துக்கு கிறிஸ்து இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் 3000 வருடம் கழிச்சுதான் வர்றாரு. அப்ப 3000 வருடம் கழிச்சு அவர் வராரு அப்படின்னா மேல இருந்து வரும் அந்த ஆத்மா. ஏற்கனவே இயேசுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த இயேசு சொர்க்கத்தில் வந்த ஆத்மா. அவர் உடம்புல வந்துச்சு இல்லையா ஒரு ஆத்மா, பரிசுத்த ஆவின்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே, அது பரிசுத்த ஆத்மா. மேல இருந்து வர்றதுனால அது பரிசுத்தம்ன்றாங்க. சொர்க்கத்துல எல்லாருமே பூமியில இருக்கும்போதே பரிசுத்தமா தான் இருப்பாங்க. இங்க இயேசு பார்க்கும்போது இங்க அவர் விபச்சார சந்ததியினரேன்னு எல்லாரும் கூப்பிடுறாரு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காமம் வந்துருச்சு. சோ அப்ப அவர் உடம்புல ஸ்ட்ரைட்டா மேல ஒரு ஆத்மா ஞானத்தை கொடுக்குது. ஆனால் யார் மூலமா கொடுக்கப்படுது? சொர்க்கத்தில் வாழ்ந்த ஒரு உடல் மூலமாக. அதுதான் தேவ மைந்தன் இயேசு சொல்லுவாங்க. அப்ப உண்மையிலே கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்றதெல்லாம் கிறிஸ்து சொன்ன வார்த்தையே தான். ஆனா மகிமை யார் அடிச்சுட்டு போறாரு? இயேசு அடிச்சுட்டு போறாரு. அதே மாதிரி முஸ்லிம்கள் ஃபாலோ பண்றதெல்லாம் நபி சொன்ன வார்த்தை கிடையாது. நபி உடம்புல ஜிப்ரேல் சொன்னது. ஆனா மகிமை எல்லாம் யாருக்கு? நபிக்கு தான். அதுவும் சொர்க்கத்தில் வந்ததுதான். ஒரு மதஸ்தாபகரும் அங்கிருந்து வந்த ஆத்மாக்கள் தான் அந்த உடம்ப கொடுப்பாங்க. அதுதான் கடவுள் சொல்றாரு. இந்த தேவதை கிருஷ்ணர் சிவகீதை தான் உண்மையில நடந்தது இல்லையா? அந்த மதிப்பெல்லாம் கிருஷ்ணருக்கு வந்துருச்சு. சூப்பர். அப்பாவுடைய மகிமை குழந்தைக்கு வந்துருச்சு. ஏன்னா இது சூப்பரான விஷயம். ஏன்னா இறைவன் தான் எல்லாருக்கும் அப்பா. அவருடைய மிக செல்லமான குழந்தை கிருஷ்ணர், நம்பர் 1 குழந்தைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இயேசு இருக்கிறாரு இல்லையா? இயேசு உடம்புல தான் ஒரு ஆத்மா மேல இருந்து வருது அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு இயேசு ஜென்மம் கொடுக்குற மாதிரி. அவர் ஆணாக இருந்தாலும் ஜென்மம் கொடுக்கிற அந்த புனித மேரின்ற மகிமை உண்மையில் இயேசுவோடைய மகிமை. இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம ஏன் மேரி மாதாவுக்கு அவ்வளவு மகிமை இல்லையா? அவர் கொடுத்த அந்த குழந்தை கிறிஸ்து. ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறது தான் மடியிலே வச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதனால கூட ஏசப்பான்னு சொல்லி இருக்கலாம். அந்த கிறிஸ்துவுக்கு ஜென்மம் கொடுத்ததுனால அது அப்பாவா ஏசப்பான்னு சொல்லலாம். ஆனா அந்த அப்பா உண்மையில யாருன்னா நாம தான், தேவதைகள் தான், தேவதை தர்மத்தாத்மா. சோ அதுதான் இங்க சொல்லுது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒரு மதத்து ஸ்தாபகரும் உங்கள் மூலமாக, ஏன்னா கிறிஸ்து சொன்ன அந்த ஞானத்தை இயேசுதான் நடைமுறைப்படுத்தி காட்டுறாரு. அதற்கு விளக்கமும் அவர் தான் கொடுக்கிறார். அதே மாதிரி ஜிப்ரேல் சொன்ன ஞானத்தை அது ஒப்பிக்க மட்டும்தான் செய்யும். அதுக்கு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு அதுக்கே தெரியாது. அப்ப அதுக்கு அந்த நேரத்தில் நபிக்கு அது ஒரு சொர்க்கத்தில் வந்திருந்தா கூட சொர்க்கத்துல கிருஷ்ணருக்கு இந்த ஞானம் தெரியாது. இப்ப பாருங்க,
இது விதையாக இறைவன் இருக்கிறார், இந்த வேறுதான் பிரம்மகுமாரிகள். வேறு எப்பவுமே மண்ணுக்கு அடியில தான் இருக்கும். அது தெரியாது, இதுதான் சொர்க்கம், சொர்க்கத்தில் தேவதை ஆக போறாங்கட்டு. ஆனா இந்த ஞானத்தை நம்ம சொல்றோம். சோ இங்க இருந்து தேவதை வருது. ஆனா ஒன்ஸ் பிறவி எடுத்து, அதாவது மேல பரந்தாமத்துக்கு போயிட்டு கீழே வந்து ஒரு தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்தாலே எல்லாம் மறந்துடும். முன் ஜென்மமே நமக்கு ஞாபகம் இல்லை இல்லையா? அப்ப கிருஷ்ணருக்கே ஞாபகம் இல்லைன்னா பல ஜென்மம் எடுத்து வர நபிக்கோ அல்லது இயேசுக்கோ எப்படி ஞாபகம் இருக்கும்? எதுவும் இருக்காது. அந்த நேரத்துக்கு அவங்களுடைய புத்திக்கு என்ன தோணுச்சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஒரே ஞானத்துக்கு இயேசு ஒரு மாதிரியும் நபி வேற மாதிரியும் விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதான் ஆச்சரியமா இருக்கும். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இப்ப அந்த ஆத்மாக்கள் எல்லாம் நீங்க தான்ற. இப்ப உங்க நேரடி தொடர்பு இருக்குது. ஒரு மதத்துக்கும் கிளை, ஒரு கிளைக்கும் மெயின் தண்டோட தொடர்பு இருக்குது இல்ல? அந்த மாதிரி எல்லாருக்கும் உங்களோட தொடர்பு இருக்குது. அதனால எல்லோருக்கும் அம்மான்னு உங்களை புரிஞ்சுக்குங்க. ஜெகன் மாதா, மாரியம்மன் தெருக்கு தெரு இருக்குது இல்லையா? சிவனுடைய மனைவி, சிவனைத்தான் எல்லோரும் அப்பா அல்லான்னு கூப்பிடுறாங்க, பரமபிதான்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவருடைய மனைவி நீங்க தானே அம்மா. அப்ப அத்தனை பேருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும். அந்த குழந்தைன்ற அன்போட பார்க்கணும். குழந்தை எட்டி உதைக்கலாம், ஆனா அதுக்காக அம்மா கோச்சு கூட இல்ல, அது குழந்தை தானே, அது அப்படிதான் இருக்கும், கண்டிப்பா மாறிடும் ஒரு நாள் அப்படின்னு நம்ம ஞானத்தை கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஞானத்தை வந்து எடுத்துட்டு பாருங்க, இப்ப எல்லாருமே அந்த கிளையுடைய முடிவுல இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாமே இங்க 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 வந்து இங்க வந்துருச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் இங்க இயேசு ஆத்மா, இயேசு உடம்பு இருக்கும், கிறிஸ்து ஆத்மா அதுக்குள்ள பிரவேசிக்கும். இது சீக்கிய தர்மமா, கிறிஸ்தவ தர்மம். அப்ப இங்க இருக்குது. இந்த ஞானத்தை எடுத்துதான் பரந்தாமத்துல இருந்து ஆத்மாக்களும் கிறிஸ்தவ ஆத்மாக்கள்லாம் வரும். வந்து அப்படியே மர்ஜம் எடுத்து கீழே வந்துச்சு, எல்லாம் கீழான நிலைக்கு வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும். அதாவது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதிப்படுத்திக்கணும். ஏன்னா மறுஜன்மம் எடுக்க எடுக்க ஆத்மா தன்னுடைய சக்தி இழக்கும், குணங்கள்லாம் கெட்டு போகும், உலகம் மோசமா இருந்தா நம்ம பாக்குறோம். மீண்டும் ஆரம்பத்துல வர்ற அளவுக்கு அவங்க மாறணும். இந்த ஞானத்தை வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களே வரிசை கிரமம் இருக்குது இல்லையா? அதுல ஆரம்பத்துல வந்த ஆத்மாவுக்கு வந்து கொஞ்சம் இது டக்குன்னு புரியும். முடிஞ்ச அளவுக்கு தூய்மையா இருக்க ட்ரை பண்ணும். அப்படி இருக்கிறவங்க ஆரம்பத்துல வரவங்க தண்டனையும் கிடைக்கும், அந்த தண்டனை அடைஞ்சு தூய்மையாவாங்க. சோ அதற்காகத்தான் அங்க அப்படி தூய்மையாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அந்த குணங்கள் வந்து அந்த, அதாவது சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, பட் நரகத்திலே அவங்க மதத்தின் ஆரம்பத்துல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பக்கவாயிட்டாங்கன்னா. அப்ப அந்த மதத்துடைய ஆரம்பத்துல வரும்பொழுது அங்கத்து குணமும் வரணும். ஒண்ணு, அவங்க சீக்கிரமா எழுந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே சீக்கிரமா எழுந்திருக்கல. இப்படி கரெக்டா 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்கிற மாதிரி உலகம் குலுங்கிட்டே இருந்துச்சுன்னா தூங்கிடுவாங்களா யாராவது? இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த கிரீஸ்ல வந்து 7000 நிலநடுக்கம் நடந்துச்சான் ஒரு வாரத்துல. ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க போக முடியும்? எங்க போனாலும் ராவண ராஜ்யம் தான், எல்லா இடத்துலயும் குலுங்க ஆரம்பிக்கும். அப்படி அவங்கள இது வந்து உலக அழிவுக்காக நடந்தாலும் அவனுடைய சீக்கிரமா ஏந்திரிக்கிற பழக்கமும் வருது. கரண்ட்டும் இருக்காது, அப்ப அந்த மொபைல் பாக்குறது இது எல்லாமே போயிடும். அப்ப இந்த பயத்திலேயே அவன் ஏந்திரிக்க ஆரம்பிப்பான். அதை குலுங்கிட்டுனால ஐயோ ஏந்திச்சிடணும்ட்டு. அப்ப அந்த ஏந்திரிக்க வந்து தானாகவே அந்த டைமுக்கு வந்து டியூன் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்னு, எல்லாம் நான்வெஜ் இல்லாம சாப்பிட முடியல இல்லையா? இப்ப கடைசியில சாப்பாடே கிடைக்காது. இன்னைக்கு நான்வெஜ் இல்லைன்னா இறங்க முடியாதுன்னு, வெஜிடேரியன் உணவு கூட கிடைக்காது கடைசியில. புல்லுதான் ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவீங்கன்ற. இந்த நாய் வந்து எதையாவது சாப்பிட்டு அந்த அஜீர்ண கோளாறுலாம் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வந்து அது ஆச்சரியமா இருக்கும், கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை போய் அருகம்புல்ல சாப்பிடும், சாப்பிட்டு கக்கும். அந்த மாதிரி மனிதனுக்குள்ள இருக்கிற விஷத்தை எல்லாம் புல்ல சாப்பிட்டு தான் கக்கணும் புள்ள இருக்குது. சோ அந்த மாதிரி கடைசியில புல்ல சாப்பிடுவாங்கன்ற. அந்த நேரம்லாம் எனக்கு நான்வெஜ் வேணும்லாம் கேட்கறதுக்கு எதுவுமே முடியாது. எந்த விலங்குகிட்டையும் போற தைரியம் எல்லாம் எவனுக்கும் இருக்காது இல்லையா? இப்ப வெட்டி கொடுக்குறான் சாப்பிடுறீங்க, அப்ப காசு இருக்காது, எதுவும் இருக்காது, அவன் கையிலயும் எதுவும் இருக்காது. அப்ப அவன் எதுக்கு வெட்டி வியாபாரம் பண்ண போறான் இல்லையா? சோ அப்ப வேற வழி இல்லாம அப்ப அங்க ஆரம்பத்துல எந்த மதமா இருந்தாலும் ஆரம்பத்துல வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரியும் தயாராகிறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனா இறைவன் சொல்லும் போது நீங்களா தயாராயிட்டா தண்டனை அடைஞ்சு ஆக தேவையில்லை. ஏன்னா கடவுள் சொல்றாரு, என் நினைவுல இருந்தீங்க, நான் சொல்ற மாதிரி காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கத்துல வென்றுட்டீங்க, என் நினைவுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பட்டினியா சாக மாட்டீங்கன்னு கேரண்டி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தேவையான குறைஞ்சபட்ச உணவையாவது நான் கொடுத்துருவேன்.
இது பைபிள்ல இருக்கும். அது எப்படி சாத்தியம்ன்றது வந்து யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து, அதாவது எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. பைபிளோ ராமாயணமோ குரானோ கீதையோ. ஆனால் இந்த ஹிண்ட் இருக்குது, கடைசியில இப்படியும் நடக்கும், அதாவது காப்பாத்துவாருன்றதுக்காக. என்ன அப்படின்னா, யாரையும் கொலை பண்றோம் அந்த தீர்க்கதரிசி. கடவுளுக்காக கொலை பண்ணுவான். கடவுள் ஒன்றும் கொலை பண்ண சொல்ல மாட்டார், பற்றதான் வெட்ட சொல்றாரு, மனுஷனை போய் வெட்ட சொல்லல. சோ அதுல அப்படி காட்டிட்டாங்க. சோ கொலை பண்ணிட்டோன்னே அவங்க எல்லாம் நம்மள கொன்னுடுவாங்களேன்னு பயந்துட்டு போய் காட்டுல போய் வாழறோம். அப்ப என்ன பண்ணும், இந்த காக்கா வந்து எங்க இருக்கிற கறி துண்டு மீன் துண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடும். அதை சாப்பிட்டுட்டு கிடப்பான், பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான். சோ நமக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அது போக போக அது சுவாரஸ்யம். உங்களுக்கு அதுலதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு தெரியும். ஏன்னா காசு வேலை செய்யாது, காசுக்கு வேல்யூ இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? ₹1,00,00,000 கொடுத்தாலும் பச்சை தண்ணி கிடைக்காதுன்ற. அப்ப இப்ப இறைவனுடைய வழிப்படி நடக்கிறதா உங்களுக்கு இப்பவே பாதுகாப்பு. எனக்கு சொர்க்கம் வேண்டாம்னு நீங்க சொல்லலாம், இப்பவே உங்களுக்கு அதான் பாதுகாப்பு. சோ அது இல்லாம பாலியல் குற்றங்களும் பயங்கரமா நடக்கும். உங்களுக்குள்ள கொஞ்சமாவது காமம் இருந்தாதான் அது சார்ந்த நபர்கள் உங்க தொடர்புல வர முடியும். உங்களுக்குள்ள காமமே இல்ல, முழு தூய்மை ஆயிட்டீங்கன்னா அந்த ஆத்மா கூட உங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்றாரு. தூய்மைதான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு அவசியமே. தூய்மை, பணிவு, அது இறைவனுடைய குணங்கள் எல்லாம் அந்த ஞானத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள அது வர ஆரம்பிச்சிடும். சோ அதற்கு அந்த புது டெல்லிக்கு நாம இப்ப தயாராகணும். அதுக்கு இறைவன் நினைவிலே இருப்போம். டெல்லி உருவாக்குறத கடவுள் பார்த்துக்குவார். ஆனா அங்க போறதுக்கு நாம தகுதிப்படுத்தணும். அந்த பிரயாக்ராஜ்ல எல்லாம் குளிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, அந்த அமிர்தம் அந்தந்த இடத்துல சிந்துச்சு, அந்த சிந்தின இடத்துல போய் குளிச்சா நம்ம தூய்மை அடைவோம்னு சொல்றாங்க. அது அந்த அமிர்தம் கிடையாது, ஞான அமிர்தம். இதுதான் அவங்க கதையில அப்படி எழுதிட்டாங்க, கதையில அப்படி காட்டிட்டாங்க. அந்த அமிர்தத்தை ஒரு கருடனோ ஏதோ எடுத்துட்டு பறக்கும் போது சிந்திடுச்சு அப்படின்றாங்க. சோ இந்த ஞானத்தை நாம கொடுக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு துளி கொடுக்கிறோம். சோ அப்ப இந்த ஞானத்தை, அதாவது இறக்குற எல்லோருக்கும் ஒரு துளியாவது ஞானத்தை கொடுக்கணும், அதான் என்னுடைய லட்சியம்னு ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு. அவருக்கே ஒரு துளி கூட கிடையாதுன்றதான் கொடுமை. என்ன ஞானம்னு கேட்டா அவருக்கு கடவுள் இல்லைன்னுவாரு, டார்க் எனர்ஜி தான் கடவுள்னுவாரு. அப்ப அவருக்கும் ஒரு துளி கிடைச்சே தீரும். நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த குரு பின்னாடி எல்லாம் போறீங்களோ அவங்களுக்கே நான் தான் ஞானத்தை கொடுக்கணும். அப்ப நீங்க என்னை விட்டுட்டு ஏன் குருமார்கள் பின்னாடி போறீங்கன்னு கடவுள் சொல்றாரு இல்லையா? சோ நேரடியா கடவுளை பிடிங்க. அந்த குருமார்கள் கடைசியில தான் வந்து கடவுளே பிடிப்பாங்க. எப்ப அவங்க பின்னாடி இருந்த கூட்டம் எல்லாம் பிரம்மகுமாரிகள் நோக்கி போறதை பார்த்துதான் ஐயோன்ட்டு அவங்களும் வந்து கியூல நிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அகங்காரம் இடம் கொடுக்காது, அப்படியே ராஜ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ அதனால அதுக்கு முன்னாடியே பிடிச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடலாம். கடைசியில வந்தீங்கன்னா முக்தி மட்டும் கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் நரகத்திலேயே ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5,000 வருடம் கல்பனும் இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அதான் பைபிள் குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்காதவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப இங்கேயேதான் பிறவி எடுப்பாங்க. சொர்க்கமா இருக்கும்போது பிறவி இருக்காது, அது வரைக்கும் பரந்தாமத்திலே இருப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்தி தேவையா? கண்டிப்பா. இப்ப தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் ஹிந்தி வந்தாகணும், ஒரே கல்வி முறை இருக்கணும். உட்காந்துட்டு நீட்டை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன், எதுக்காக நீ இதை எதிர்த்துட்டு இருக்கிற? ஏன்னா உன் கல்வி திட்டம் வேற மாதிரி இருக்கு, அதான பிரச்சனை. ஒரே கல்வி திட்டம் எடுத்துட்டு வா. இப்ப உடனே அதை எதிர்க்கிறது. அப்ப நாங்க எதை வச்சுதான் அரசியல் பண்றது? அதனால எதிர்க்கிறது. ஒரே இதுதான், ஹிந்திக்காரன் படிக்கிறான்னா அதே பாடத்திட்டத்தை நம்மளால படிக்க முடியாது. அரசியல் இப்படி பண்ணுவாங்க. தமிழை வச்சே ஓட்டுனாங்க இல்லையா பயங்கரமா. கட்சியில தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்து எங்கேயுமே போக முடியல. எங்க போனாலும் அவன் பேசுற பாஷை நமக்கு புரிய மாட்டேங்குது. கேரளாக்காரனுக்கு ஹிந்தி தெரியுது, கன்னடக்காரனுக்கு தெரியுது, தெலுங்குக்காரனுக்கு தெரியுது, நமக்கு மட்டும் தெரியல இல்லையா? ஏன் நாங்கள் ஹிந்தியை எதிர்ப்போம்? ஏன் உலகம் ஃபுல்லாவே ஹிந்தி மட்டும்தான் இருக்க போகுது அடுத்த 2500 வருஷம் அந்த டெல்லியில இல்லையா? அது ஆரம்ப கால ஹிந்தி, இப்ப இருக்கிற மாதிரி ஹிந்தி இருக்காது. ஹிந்தி தமிழே வேற மாதிரி தானே அந்த அந்த ஹிந்தியத்தான் இறைவன் நமக்கு இப்ப போதிக்கிறார். தூய்மையான ஹிந்தி, அந்த கலப்படம் இல்லாத ஒரு ஹிந்தி இருக்கும். சோ அந்த ஹிந்தி தான் வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது எதிர்க்கிறாங்க அப்படின்னா சாத்தானுக்கு வந்து கடவுள் தான் எதிரி இல்லையா? காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் சாத்தான். இன்னொன்னு கடவுள் கிட்ட இருந்து உங்களை திருப்புற எல்லாமே சாத்தான் தான். சோ அப்ப சொர்க்கத்தின் கடவுள் எதை உருவாக்குறாரோ அதற்கு எதிராக தான் மனிதர்கள் செயல்படுவாங்க. இப்ப ஹிந்தி கத்துக்காட்டினாலும் பிரச்சனை கிடையாது, சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க எல்லா மொழியிலயும் இருக்குது. அந்த ஞானத்தை வச்சுட்டு இறைவனை நினைக்க போறீங்க, அவ்வளவுதான். ஆனால் ஹிந்தி
இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு ஃபேமஸ் யூடியூபர் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹிந்திக்காரன் பேசுறதான் காப்பி அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழ் வாழ்க்கைன்னு அவனே வீடியோ போடுவான், ஹிந்தி வரக்கூடாதுன்னு. ஆனா அவனுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அப்ப உங்களை முட்டாளாவே வச்சு அரசியல்வாதி ஆதாயம் பாக்குறாங்க, யூடியூபர்ஸ் ஆதாயம் பாக்குறாங்க. ஏன்னா பெரும்பான்மையினர்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னா அங்க இருக்கிறத இங்க இறக்குமதி பண்ற வேண்டியதுதான் இல்லையா? சோ ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே அங்க இருந்து தானே வந்தது. சோ அதனால இன்னைக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் வர்றத கண்கூடா பாக்குறோம் ஏஐ வந்த பிறகு. அமெரிக்காக்காரனுக்கு அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அதை கூட தூக்கிடுறான். இப்ப தேவையில்லை, அமெரிக்காக்காரனே பிச்சை எடுக்கிறான், அவனுக்கே வேலைட்டு. இன்னைக்கு ஹிந்தி தெரிஞ்சா கொஞ்சமாவது பழைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. ஜஸ்ட் மொழி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிசினஸே பண்ணா கூட நீங்க எங்க வேணாலும் போய் பண்ணலாமே இல்லையா? இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஒரு பொருள் சீப்பா கிடைக்குதுன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் ஏற்றுமதி பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுதான் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஹிந்தியில பேசுனீங்கன்னா அவனோட ரெஸ்பான்ஸே வேற மாதிரி இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப வியாபாரம் பண்றவனுக்கு எல்லாம் ஐடி தான். ஒருத்தர் வந்து வீடியோ போடுறாரு, we give a damn about ஹிந்தி, எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வந்து கத்துக்குவோம், அப்படி இங்கிலீஷ்லயே பேசுறாரு. நீ தமிழ்நாட்டுல தானே இருக்க, தமிழ்ல போட வேண்டியதானே அந்த வீடியோவை இல்லையா? எங்கேயோ இருக்கிற இங்கிலீஷ்காரங்க கொண்டுட்டு வந்த இங்கிலீஷை கத்துக்குவீங்களா? இங்க ஆட்சி செய்யறது இந்தியா ஃபுல்லா பொதுமக்களுக்கு தெரிந்த ஒரு இதை கத்துக்க மாட்டீங்களா? சோ இது வந்து அரசாங்கம்லாம் உங்களுக்கு சாதகமாலாம் செயல்படாது எப்பவுமே, எந்த அரசாங்கமுமே. நீங்க தான் உங்களை காப்பாத்தீங்க இல்லையா? ஏன்னா இறைவனுடைய அரசாங்கம் வரப்போகுது. சோ இப்ப கடைசியா சொன்னது அது லௌகீக விஷயம் இல்லையா? அது ஹிந்தி வந்து சொர்க்கத்தை அடைவதற்கு உங்களுக்கு தேவை கிடையாது, பட் இங்க வாழறதுக்கு அது தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆகுது. ஒண்ணுல தமிழ்நாடு அழிஞ்சிச்சுன்னா அங்கதானே போவீங்க, ஃபுல்லா காலி ஆச்சுன்னா எங்க போவீங்க இல்லையா? இப்ப சென்னை மூழ்குன்றாங்க, அப்படியே தமிழ்நாடு காலி ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலயும் தான் அதிக குற்றங்கள் நடக்குது. எல்லா குற்றத்தின் ஆரம்ப புள்ளி இந்த ரெண்டுல தான் நடக்குது, கடலோரமா வேற இருக்குது. சோ இங்க ஒரு ஆட்டம் காணாலே நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஓடி போயிடுவோம். அன்னைக்கு போய் அரசியல் பேசுவீங்களா? அரசியல்வாதி அவன் லாபம் பார்த்துன்னு இருக்கிறான், அவனுக்கு வேற எதுவும் தெரியாது, இதை வச்சுதான் அவனோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான். நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. மொழின்றது வெறும் கருவிதான் இல்லையா? அது ஒரு கருவி. நாய் பாஷை பூனை பாஷைலாம் கூகுள் ஏஐ வந்து இப்ப கன்வெர்ட் பண்ணுது. இங்க வா அப்படின்ட்டு பூனைக்கு சொல்றாங்க, பூனை பாஷையில அது ஒரு மாதிரி மியான் கத்துது, அது கரெக்டா வருது. ஓ அது கூட பாஷை இருக்குதா அப்படின்னு அப்பதான் தெரியுது. அதனால எல்லாருக்கும் பாஷை இருக்குது. இந்த பாஷைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவை. இப்ப ஹிந்திக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனா அதுதான் எல்லாராலையும் பேசப்படுது. அப்படின்னா நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் உயிர் வாழறதுக்கே தேவைப்பட்டுரும். ஏன்னா இன்னைக்கே ஹிந்திக்காரங்க தான் தமிழ்நாட்டுல ஃபுல்லா இருக்கிறாங்க. அடிப்படை வேலையெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவன்னா இப்ப ஒரு மோசமான விஷயமே நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஹிந்திக்காரங்களால. பெரும்பாலும் தமிழர்கள் கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களும் கெட்டவங்க இருக்கிறாங்கல்ல, சில விஷயங்கள் நடந்துருது இல்லையா? அப்ப அவங்கள ஒருத்தன் நல்லவன் இருப்பான், ஆனா அவன் உங்ககிட்ட அது தப்பு நடக்குதுன்னு சொல்றது கூட முடியாது, உங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால. மாட்டிக்குவீங்கல்ல. அப்ப பிசினஸ் பண்றவன்லாம் புத்திசாலித்தனமா ஹிந்தி கத்துக்கிறான். திருப்பூர்ல எல்லாருக்கும் ஹிந்திக்காரனை வச்சுதான் அவன் வேலையை வாங்குறான், அவன் கத்துக்கிறான். அப்ப நம்ம முட்டாளா ஆயிடக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அந்த வேலை சோறு போடும்னு கேரண்டி கிடையாதுன்றதுக்கு ஐடி எல்லாம் தூக்குறதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் அதுலதானே விழுந்து கிடந்தாங்க, டக்கு டக்குன்னு தூக்குறாங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு. சோ இந்த மொழி தெரிந்தால் பல விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சகோதரி சொல்றாங்க, என் மகளை திருப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்க கம்பெனி வச்சிருக்கிறாங்க. சோ ஒரு 50 ஹிந்திக்காரன் இருக்கிறான்னா 50 ஹிந்திக்காரனுக்கு நடுவுல என் பொண்ணு போயிட்டு வந்தானா நான் கவலையே பட மாட்டேன், அவனுக்கு யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா அந்த தமிழுங்க மத்தியில போனானுங்கன்னா அவனுங்க பார்வையே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா பெரியவங்களே அவன் மோசமா பாக்குறான், சின்ன பொண்ணை எப்படி பார்ப்பான்? சோ இப்படி இருக்குது. ஏன்னா ஒண்ணு கடவுள் நம்பிக்கையும் இல்ல, எதை எடுத்தாலும் எதிர்க்கிறது, அப்ப எல்லா அசுர குணமும் வந்துருது. சோ அதனால சொர்க்கத்திற்கு போகணும். அதனால இந்த கலியுகத்து பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் விலகி உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். சோ அப்படி ஒரு இப்ப ஒண்ணும் இல்ல, கம்பல்சரி இதுதான் ஆகும். ஹிந்தி கம்பல்சரி படிக்கணும்னா யாரு அவஸ்தைப்பட போறது? யாரு அவஸ்தைப்பட போறது? நம்ம தானே கஷ்டப்பட போறோம். அரசியல்வாதியை கேட்டுட்டு இப்ப பணம்னா பண்ணிதான் ஆகணும். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுடைய பாடத்திட்டத்தை நீங்க ஏத்துக்கலன்னா உங்க ஸ்டேட்ல கொடுக்கிற டிகிரி செல்லாது, நீ தமிழ்நாட்டுல குண்டு சட்டில குதிரை ஓட்ட வேண்டியதான். ரெடியா?
வேற எந்த ஸ்டேட்லயும் எந்த நாட்டிலயும் செல்லாதுன்னா எப்படி தயாரா இருக்க முடியுமா? நீங்க அமெரிக்கால படிச்சிருந்தாலும் எங்க படிச்சிருந்தாலும் இப்ப எம்பிபிஎஸ்ஸே படிக்கிறீங்கன்னா கூட இங்க ஒரு எக்ஸாம் எழுதிதான் நீங்க இங்க பிராக்டிஸே பண்ண முடியும் இல்லையா? யூஜிசிலே செல்லாதுன்னா என்ன பண்ணுவீங்க? இதை ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாம். அந்த சட்டம் பாட்டவனுங்க வந்து சுயாட்சி கொடுக்கணும்னு வச்சு கெடுத்ததுதான் இது எல்லாமே இல்லையா? அங்க ஒரு நாராயணன் சொல்றத எல்லா சிற்றரசுகளும் கேட்பாங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதுதான் ஒரு குடும்பம்ன்றது. ஒரே ஆட்சி எல்லாமே. பிரதமர் மோடி இப்ப அமெரிக்கால போய் ஒரே மாதிரி இருக்கு. இது முக்கியமா இந்த சிஸ்டர் சொல்லிடுறேன். பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப் கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் இந்த ஏதோ ஒண்ணு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை, எங்க கலாச்சாரமே உலகம் ஒரு குடும்பம்ன்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் பிரம்மகுமாரி சென்டருக்கும் அடிக்கடி போறதுனாலயோ ஏதோ அது வச்சு அவருக்கு உள்ள போச்சுன்னு சந்தோஷம். அதுதான் பிரம்மகுமாரிகளுடைய ஞானமே. உலகமே ஒரு குடும்பம் போது எப்படி நீ அவனை எதிர்க்கிற? உன் சகோதரன் தான். இப்ப நாங்க சொல்றோம் பாருங்க, ஃபுல்லா இந்த தேவதா தர்மத்தோடைய குழந்தைங்க தான் எல்லா நாட்டுல உள்ள மதங்களுமே. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரே நாட்டுல இருந்துகிட்டு நீ அதை எதிர்க்கிறன்னா அதுக்கு நீ வெக்கம்ல படணும். அவ்வளவு முட்டாள நீனு இல்லையா? அரசியல்வாதிகள் அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம பாட புஸ்தகத்திலயும் தப்பதான் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உலகம் ஃபுல்லா பெரியாரை எதிர்க்கிறாங்க. இவ்வளவு நாள் நம்ம படிச்சதெல்லாம் பொய்னே தெரியாமலே நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இந்தியா ஃபுல்லா ஒரே கல்வி இருந்தா இப்படி ஏமாத்தி இருக்க முடியுமா? அவ்வளவு அசிங்கமான வார்த்தையா பெரியார் பேசுறோன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஒரு தந்தை பெரியார், அது எவ்வளவு பெரிய வார்த்தை. இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே, இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு அப்படின்னு தோணுது. சோ அதனால நீங்க சொர்க்கத்துக்கும் வரணும், நரகத்துல இருந்தும் தப்பிக்கணும், அதுக்கு நீங்க தான் உங்களை பாதுகாக்கணும். சோ மனித வழி கேடு தரும். அது மதங்களும் மனித வழிதான். சோ எல்லாத்துல இருந்தும் விளங்கி ஸ்ட்ரைட்டா இறைவனை பிடிங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ட்ரம்ப் மோடி பேசுனது வந்து உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவங்க சும்மா வேணும்னே அதை நெகட்டிவா காட்டணும்ட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா பேசினாங்க. அப்ப அதானியை பத்தி ஏதோ கேட்டாங்க. பிரதமர் சொன்னாரு, ஒரு தனி மனிதனை பேசுறதுக்காக உலக தலைவர்கள் ஒன்று சேர்வதில்லை, ஒன்னா உட்காந்து பேசுறதுல. என்ன மாதிரி இன்டெலிஜென்டான பதில் அது இல்லையா? அதே மாதிரி அவரே கேட்கிறாங்க, அதாவது வில்லங்கமான கேள்வியாவே கேட்கறாங்க. ட்ரம்ப் கேட்கிறாங்க, எப்பவுமே நீங்க இந்தியாவை தானே குறை சொல்லுவீங்க, டாக்ஸ் விஷயத்துல அதிகமா டாக்ஸ் போடுறாங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோடின்ற யாருக்குமே கொடுக்காத ஆயுதத்தை இப்போ இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார், சைனாவுக்கே கொடுக்காதது. சோ அப்படி இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இப்படி கேட்கிறாங்க. சோ அப்ப அவர் சொல்றாரு, அது உண்மைதான், பிரச்சனை இல்ல. ஏன்னா நாங்க வந்து அமெரிக்கா, அவர் பிசினஸ் மேனும் கூட இல்லையா, இந்தியாவில மட்டும் எங்களால ட்ரேட் பண்ண முடியல, ஏன்னா டாக்ஸ் அவ்வளவு இருக்குது, உலகத்திலே அதிக டாக்ஸ் இந்தியா தான் போடுதுன்ற. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அந்த நேரம் எவ்வளவு சூப்பரா பேசுறாரு பாருங்க. ஆனா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, அவங்க என்ன டாக்ஸ் போடுறாங்களோ அதே டாக்ஸ் நாங்களும் போட்டா கரெக்ட் ஆயிடும்ட்டு. அப்ப டாக்ஸ் குறைச்சிடுவாங்க அப்படிங்கிறது. இல்லைன்னா நீங்க கொடுக்கறதுக்கு தயார்னா ஓகே அப்படின்ற. சோ அங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் அடிப்படல. அவர் சொன்னதும் நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லல. அதே மாதிரி மோடியும் சொன்னார். சோ இதுதான் உலக தலைவருடைய குணம். ஆனா நம்ம இங்க லோக்கல்ல மாட்டிக்கிட்டு, அரசியல்ல மாட்டிக்கிட்டு நம்மை நாமளே முட்டாளாக்கிக்க கூடாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். இங்கேயே உலக தலைவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்க நம்ம எப்படி இருக்கணும்? சோ ஆத்மான்னு வந்து ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாலே அவர்களுடைய தெய்வீக குணம் மட்டுமே தெரியும். அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே பார்த்தாலே அந்த தெய்வீக குணம் தூண்டப்படும். ஆனா நம்ம இவன் மோசமானவன் பார்த்தோன்னா, கம்முன்னு இருக்கிறவன கூட நீங்க மோசமா பாத்தீங்கன்னா தானாவே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் வந்துடும். நீங்க பார்த்தாலே, நீங்க வாயை திறந்து கூட சொல்ல தேவை, வாயை திறந்து சொன்னா என்ன ஆகும்? சோ டெல்லியில வந்து இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் இறுதியில் அது நன்மையிலே முடியும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னுவாங்க இல்லையா? அது மாதிரி உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலும் கண்டிப்பாக நன்மை இருக்குதுன்ற. நீங்க இறைவனை கெட்டியா புடிச்சுக்கோங்க, கண்டிப்பா இதுல நன்மை இருக்குதுன்னு மட்டும் நம்புங்க. என்ன வேணாலும் ஆகட்டும். ஏன்னா நான் புடிச்சிட்டு இருக்கிறது கடவுளை, அழியக்கூடிய மனுஷர்களை கிடையாது. அப்ப உங்களுக்கு கவலையே இருக்காது, ஆனந்தமா இருப்பீங்க அப்படின்னு கடவுள். ஓம் சாந்தி. இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.